என் நெஞ்சில் குடியிருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நெல்லையிலையும் தூத்துக்குடியிலையும் பார்த்துருப்பீங்க கூட்டம். அந்த கூட்டமே பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டம்தான் இந்த தேர்தலை நிர்ணயிக்க போகுது. பாண்டிச்சேரி கூட்டத்தை பார்த்தோம், சென்னையில் பார்த்தோம். இன்னும் போகிற இடமெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இது மக்கள் கொடுக்குற ஒரு பாசம், மக்கள் கொடுக்குற ஒரு தீர்ப்பு. இன்றைய உணவு பார்ப்போம். ஆட்டுக்கால் சூப்பு, கொஞ்சம் கருப்பு கவுனி, கஞ்சி. இந்த ஆட்டுக்கால் சூப்பு உடம்புக்கு ரொம்ப தெம்பை கொடுக்கும். இந்த வெயில் காலத்தில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணுன்னாக்கா ஆட்டுக்கால் சூப்பு ஒன்று விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம், ரொம்ப சிறந்தது. பெரும்பாலும் ஆட்டுக்காலை ஒரு 8 கால் வாங்கி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 12 மணி நேரம் ரா அடுப்பில் போடணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இல்லைனா விசில் வச்சா ஒரு 20 விசில் வச்சு நல்லா தண்ணி நிறையா ஊற்றி நல்லா 20 விசில் வச்சு குடிச்சோம்னாக்க ஒரு 3-4 வேலைக்கு குடிக்கலாம். அதாவது 2 நாள் முழுக்க குடிக்கலாம். அவ்வளோ சிறந்தது. அதுலேயும் விசில் தான் வருது பாருங்கள். கூட்டம் அதிகம், பார்த்துக்குங்க மக்களே, எல்லாம் பார்த்துக்குங்க. யாருக்கு தீர்வு கொடுக்கணுன்னு. புரோட்டீன், கொஞ்சம் பரங்கிக்காய் பொரியல், கொஞ்சம் அவித்த காய்கறி, சேலடு, வெண்டைக்காய், பழங்கள் பழுத்து போச்சு ரொம்ப. இவை அனைத்தும் காலை உணவு. நம்ம நெல்லையில் இருக்கிற கூட்டம் மாதிரியே இங்கே கூட்டம் கூடி போயிருக்கு பாருங்கள். காலை சாப்பாட்டில் தூத்துக்குடி கூட்டம் மாதிரியே இருக்குது பயங்கரமாக. இன்னும் போக கடலூரில் எப்படி இருக்குன்னு தெரியல. போகிற இடமெல்லாம் கூட்டமாக இருக்குது. நம்ம சாப்பாடும் இன்றைக்கி கூட்டமாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மறந்துடாதீங்க விசில் அடிக்க.